குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த காலை வேலையிலையும் கத்தர் என்னை எழுப்பிவிட்டு நல்ல ஆடைகள், புதிய ஆடைகளை உடுத்தி ரெடியாகி நான் இந்த சாட்சி சொல்ல கத்தர் எனக்கு கிருபை கொடுத்துருக்கிறார். இது ஒரு ஹோட்டல் ரூம், ஹைதராபாத்லேருந்து நான் இந்த சாட்சியை நான் சொல்லிகிட்ருக்கேன். முற்றிலும் கத்தருடைய கிருபை தான். ஏன்னா அந்த பொதுவாக மற்றவங்களுடைய கஷ்டத்தில் சந்தோஷப்படுவது பலருடைய வாடிக்கையாக இருக்குது. அது நம்ம வேலையை நம்ம பார்க்குறதில்ல. நம்ம லைஃப்பை, இது ஒரு சின்ன லைஃப் தானே, நம்ம லைஃப்பை நம்ம சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதில்ல. சீக்ரெட்டாக நம்ம மற்றவங்களுடைய கஷ்டத்தில் சந்தோஷப்பட நினைக்கிறோம். சினிமாவில் இது ஒரு காட்சி காணப்படுது. ஒருத்தர் கிணற்றின் அருகில் நின்று 18 சொல்லிகிட்டே இருந்தானா. ஒருத்தர் அங்கே என்னப்பா செய்கிற அப்படின்னு கேட்டு வந்த உடனே அவரையும் அந்த கிணத்துக்குள்ளே தள்ளிட்டு 19 எண்ணிகிட்டே இருந்தானோ. அது 18 பேரை உள்ளே தள்ளிட்டானோ. அவர் 19வது ஆள். அந்த மாதிரி மற்றவங்களுடைய மரணம் அல்லது மற்றவங்களுடைய வியாதி கஷ்டங்களில் நம்ம சந்தோஷப்படுறோம். என்னுடைய வீட்லேயும் சிலர் இருக்கிறாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை அப்படின்றதுனால, ஒரு விசுவாசி அப்படிங்கிறதுனால, நான் எப்படியாவது திரும்ப பாவத்திலேயே விழுந்து சிக்காகி நான் என்னுடைய சொந்த ஊரில், சொந்த வீட்டில் சிக் ரூம் அதில் நான் படுப்பேன் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. ஒரு ஹோட்டல் அறையில் இருந்து நான் இந்த சாட்சியை நான் சொல்கிறேன். இந்த ஹோட்டலில் அறை ஹவுஸ் கீப்பிங் ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க. நான் ஜெபிக்க கர்த்தருடைய பிரசன்னம் இங்கே இருக்குது. ஹோட்டல் அறையில் இருந்தாலும் நான் பரிசுத்தமாக இருக்க முடியும். அதே தாய் வீட்லேயோ புகுந்த வீட்லேயோ நான் இருந்தால் கூட பாவம் செய்து வியாதியில் விழ முடியும். எப்பவுமே அந்த பாவம்தான் வியாதிக்கு காரணம். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை அப்படி ஒரு வசனம் இருக்குது. நகரவாசிகள்னால் சபையார். அதில் சபையார் வியாதிப்பட்டிருக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பாவம் அங்கே உள்ள வந்திருக்குதுன்னு அர்த்தம். இன்னும் சிலர் இருக்காங்க. நான் லேடிஸ் ப்ரிசனில் சேருவேன் அப்படின்னு குழி வெட்டி காத்திருக்கிறாங்க. அதாவது நம்ம படித்து மேலே வர பண விஷயத்துலையோ இல்லை இது பல ஒர்க் ஸ்பாட்லேயோ நம்ம தவறுகள் செய்து அதுமாரி மாற்றத்துக்கு வழி இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்து சிலர் என்னுடைய அழிவுக்காக காத்திருக்கிறாங்க. இன்னும் பல எலக்ட்ரானிக் குழிகள்லாம் இருக்குது. அதாவது வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கில் எல்லாம் கூட நம்ம விழுந்து போகக்கூடிய நிலைமைகள் இருக்குது. ஆனால் நான் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியராக இருக்கிறதுனால இந்த ஹோட்டல் ரூமில் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் வச்சு நான் ஹெல்த்தியாக வியாதி இல்லாமல் கோயம்புத்தூர்லேருந்து ஃப்ளைட் பிடிச்சி இங்கே இந்த சாட்சியை நான் சொல்கிறேன். என்னுடைய சொந்த காலில் நான் நிற்கிறேன். யாருடைய பணத்துலேயும் நான் ஜீவிக்கலை. இதுக்கெல்லாம் கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்துருக்காரு. இன்னும் சில பேர் இருக்காங்க. நான் மரணிச்சிட்ட பிறகு என்னுடைய பல்ஸை பார்த்து டெட் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்ற எய்மோடே நான் டாக்டராக இருக்கிறேன் அப்படின்னு கூட சிலர் இருக்கிறாங்க. அதுமாரி மற்றவங்களுடைய கஷ்டத்தில் சந்தோஷப்படுறது அதுவே ஒரு பாவம்தான். ஸோ நம்ம வியாதியில் இருக்கோன்னா பாவம்தான் அதுக்கு காரணம். கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்து
ஐ வில் ஹீல் யூ, ஐ வில் பிளெஸ் யூ மெட்டீரியலி அப்படின்ட்டு சொன்னார். எதுலேருந்து என்னை கர்த்தர் ஹீல் பண்ணுறாருன்னு எனக்கு விளங்காத ஒரு நிலைமையில் நான் இருந்தேன். அது மூளை சம்பந்தப்பட்ட பலட்சயம் அல்லது வீக்னஸ் அப்படின்றது ரொம்ப நாள் கழிச்சு நான் தெரிந்து கொண்டேன். சத்தான ஆகாரங்கள் எனக்கு கிடைக்காதனாலையும் என்னுடைய அறியாமையினாலும் நான் அந்த மாதிரியான கஷ்டங்களுக்குள்ள நான் சிக்கினேன். பொதுவாக நம்மளை ஃப்ரீயாக விட்டால் நம்ம நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். நிறைய இடத்துல வழி தவறி நான் போவேன். ஸோ இந்த ஹோட்டல் இந்த ரூமுக்கு வராமல் நான் வேறு ரோட்டில் நான் ஒரு நாள் போயிட்டேன். இருந்தால் கூட நான் அங்கே இருக்கிற ஜனங்களை நான் பார்க்க நேர்ந்தது. நிறைய பேர் ஏதோ அழுக்கான நிலைமைகள், மெக்கானிக்காவோ இல்லை சிறிய வேலைகள் செய்கிறவங்களாவோ தான் மக்கள் இருக்கிறாங்க. நம்முடைய ஆண்கள் அப்படி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் படிக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சி படிக்கிறதும் இல்லை, புதிய காரியங்கள் கற்றுக்கொள்கிறதில்ல, அப்டேட் பண்ணுறதில்ல, புவராகவே இருந்து மரித்து போனோம் அப்படின்ட்டு இந்தியர்கள் நிறைய பேர் அப்படி நினைக்கிறதா பார்த்தேன். நான் அந்த வேறு இடத்துல நான் வழி தவறி போன இடத்துல நான் அப்படி பார்த்தேன். ஸோ நான் அப்படி கிடையாது. நான் கர்த்தருக்காகவும் தேசத்துக்காகவும் பெரிய காரியங்களை சாதிக்கணும், பிரச்சனைகளை தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை ஷேர் பண்ணுறேன்.